ஹாய் கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஆப்ப மாவு எப்படி பண்ணலான்னு பண்ணி காமிக்கிறேன். இதில் நீங்கள் ஆப்பம் பண்ணிங்கன்னா ஆப்பம் ரொம்ப மெதுவாட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மெஷர்மெண்ட்டு இந்த கப்பு, ஒரு கப்பு வந்து 250 ml. இதில் 3 கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும், 3/4 கப்பு உளுந்து, 1 கப்பு தேங்காய் துருவல், 1 கப்பு வடித்த சாதம். இப்போ நம்ம 3 கப் அரிசி எடுக்கிறோம். பச்சரிசி 2 3. ஸோ நான் 3 கப் எடுத்திருக்கேன். அதில் உளுந்து 3/4 கப்பு, முக்கால் கப்பு இருக்குது, 3/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஊற வைக்கணும். ஒரு 3லேருந்து ஒரு 4 மணிக்கு நல்லா ஊறணும். இப்போது நான் ஒரு 3-4 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் அரிசி உளுந்து மூழ்களவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 3லேருந்து 4 மணிக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு மாவு எப்படி அரைக்கணும் சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஆப்ப மாவு அரைச்சி காமிக்க போகிறேன். 3 கப்பு பச்சரிசி போட்டிருந்தேன், 3/4 கப்பு உளுந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 கப்பு வடித்த சாதம், 1 கப்பு தேங்காய், எந்த கப்பால் எடுத்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாதத்தை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடுங்க. சாதம் கொஞ்சம் அரையட்டும் லேசாக. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அரைவிடுங்க. சாதமும் தேங்காயும் கொஞ்சம் நல்லா அரையணும். அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்க்கலாம். இப்போ தேங்காய் சாதம் கொஞ்சம் அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியும் உளுந்தே ஊற வச்சுருக்கோம்ல, எல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைக்கலாம். இது கொஞ்சம் நைஸாக அரையணும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆப்பமாவு அரைஞ்சிடுச்சு பாருங்கள். லைட்டாக தேங்காய் துகள் இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக அரையாட்டாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் ஆப்பத்துக்கு. உங்கள் கிரைண்டரில் நல்லா அரையாட்டா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸோ இந்த பழத்துக்கு அரைச்சி நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு உப்பு சேர்த்து கலக்கி வைக்கக்கூடாது. நாளைக்கு காலையில் பொங்கின பிறகு தான் எப்போ ஆப்பம் சுடுறீங்களோ அப்போது தேவைக்கு மாவு எடுத்து அது தக்கனவாறு உப்பு சேர்த்து நீங்கள் கலந்து ஆப்பம் சுடணும். இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ புளிக்க வைக்கணும். ஒரு 8 மணிக்கூர் இல்லை 9 மணிக்கூர் வெளியே வச்சு புளிக்க வைக்கணும். சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அவனுக்குள்ளே வச்சு லைட் போட்டு அவனுக்குள்ளே வச்சு நீங்கள் புளிக்க வைக்கணும். அது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ அவனுக்குள்ளே வச்சுருக்கேன் ஆப்ப மாவு. இதை மூடிட்டு நீங்கள் பாருங்கள்,
8 to 9 hours ஆயிடுச்சு. இப்போ ஆப்பம் மாவு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். அவனில் வச்சுருந்தேன். சரி, மாவு நல்லா பொங்கியிருக்கு. இதில் நீங்கள் ஆப்பம் சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. நல்லா பொங்கி வந்திருக்கு ஆப்பம் பாருங்க. இப்போ நான் கொஞ்சமாக வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி எடுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கணும் மாவு. அதில் நான் பாதி மாவு எடுத்து இதில் இந்த அளவுக்கு 3/4 கப் இருக்குது. இதில் கோகனட் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் இதில் சேர்த்து இந்த பதத்தில் மாவு கலக்கி வச்சுக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கோகனட் வாட்டர் வேண்டாம் சொன்னீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பதத்தில் நீங்கள் மாவு கலக்கி வச்சுக்கணும். மாவு நல்ல பார்த்து கலக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கண்டி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஆப்பம் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ப பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானால் தான் ஆப்பமாக ஊற்றணும். சூடு இல்லாட்டா சட்டியில் நீங்கள் ஆப்பமாக ஊற்றக்கூடாது. ஆப்பம் நல்லா வராது. லைட்டாக பார்க்க கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பாருங்கள். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு ஆப்பம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஆப்பம்.